மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஆக்சுவலாக தேர்தல் காலம் அப்படின்றதுனால தேர்தல் சம்பந்தமாக ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து விஜய் குறித்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போது தேர்தல் நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலில் வருகிற மே மாதம் எந்த அரசாங்கம் புதிதாக அமரப்போகிறது அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நமக்கும் அந்த கேள்வி இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத யாரும் கணிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மை மீறிய ஒரு சக்தி, இறை சக்தி அப்படின்னு ஒருத்தர் நீங்கள் ஒரு விஷயங்கள் யோசிக்கலாம். அது இல்லாமல் சில பேர் ஜோசியத்தை நம்புவாங்க, சில பேர் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, ப்ராஃபஸி சொல்கிறவங்க, தீர்க்கதரிசிகள், அல்லனா அஸ்ட்ராலஜி சொல்கிறவங்க அப்படின்னு அவங்களெல்லாம் தேடி போவாங்க. நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது அவங்க சொல்லும் போது ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு சில நேரங்களில் நாஸ்டர்டாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். உலக அளவில் மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு ப்ராஃபஸி சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார். அது ஆஸ்ட்ராலஜி அப்படி வச்சுங்க. அவர் சொன்ன பல சம்பவங்கள் நடந்திருக்குது. இன்னும் நிறைய சம்பவங்களை சொல்லியிருக்கிறாரு. அதை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ தமிழ்நாடு அரசியலில் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே தன்னுடைய எக்ஸ்தல பதிவுல ஒருத்தர் எழுதியிருக்காருன்றது இப்போதான் வெளியில வந்திருக்கு. அவர் பிரசாந்த் கினி, அவர் பேர் பிரசாந்த் கினி. நீங்க எக்ஸ்தலத்துல போய் நீங்க பார்த்தாலும் தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2026 தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவை ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே, அதற்கு முன்னாடியே 23லயே ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 25ல் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது என்ன போட்டிருக்காருன்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்போ தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பாக ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அது என்ன பஞ்சாயத்துன்னா, அந்த கள்ளத்தனமான உறவு, மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு நடிகையோட ஊர் சுத்துற உறவு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த தூய சக்தி, ஒரு டுபாகூர் சக்தி ஒன்று இருக்குல்ல, அதான் விஜய், தற்குறி விஜயினுடைய அந்த பர்சனல் லைஃப்னு முட்டு கொடுக்குற கும்பல்லாம் இப்போ திருப்பி அடிக்க ஆரம்பிச்சானுங்க. இல்லை இதுக்கு முட்டு கொடுக்க முடியலப்பா, முட்டு கொடுத்தா நமக்கே வீட்டில் செருப்படி உழுது, இந்த மாதிரி பொண்டாட்டி ஏமாத்திட்டு கள்ளப்புருஷனாக இருக்கிறது, இல்லை கள்ளத்தனமாக உறவு வச்சுக்கிறது, அதுக்கு போய் நம்ம நல்லவன் சொன்னால் நம்ம வீட்டில் சோறு போட மாட்டேங்கிறாங்கன்னு இந்த விஜயை நம்பிக்கிட்டு இருந்த கூட்டமே இப்போ விஜய்க்கு எதிராக மாறி பேச ஆரம்பிச்சாங்க. பல பேர் அது சம்மந்தமாக பேசுகிறாங்க இல்லையா? இந்த விஜய்க்கும் இந்த நடிகை திரிஷாவுக்கும் இடையில் என்ன மாதிரியான ஒரு உறவு இருக்குது அப்படின்றத நான் சொல்ற அந்த பிரசாந்த் கினி அப்படின்ற இந்த அஸ்ட்ராலஜி ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே, அதெல்லாம் சங்கீதா அவருடைய புகார்லாம் இப்பதான் வந்துச்சு. அவர் ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, விஜய் தன்னை எம்ஜிஆராக பாவித்துக் கொள்வார், திரிஷா அவர்கள் ஜெயலலிதாவாக பாவித்துக் கொள்வாங்க அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். திரிஷான்னு போடாம அவர் டிஆர்ஐன்னு போட்டு ரெண்டு டாட் வச்சுட்டு அப்புறம் இன்னொரு எழுத்தை போட்டு விட்டுருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன? எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் எம்ஜிஆர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நம்மளை மாதிரி சில பேர் தான், எம்ஜிஆரையும் விஜயும் ஒப்பிடாதீங்கப்பா, எம்ஜிஆருடைய கால் தூசி கூட இந்த கள்ள உறவு பார்ட்டி ஒத்து வராது, இது விஜய் தான், இது தற்குறி தான், மண்டையில மசாலா இல்லாத தற்குறி தான், இது கைப்புள்ள தான், அதனால இது எம்ஜிஆரோட ஒப்பிடாதீங்க. எம்ஜிஆர் என்கிற மிகப்பெரிய ஒரு மனிதர், அவருடைய பர்சனல் லைஃப்பும் அவருக்கு இருந்துச்சு. ஆனாலும் எல்லாத்தையுமே அவர் டிரான்ஸ்பரண்டா வச்சிருந்தாரு. பர்சனல் லைஃப்பையும் தெரிஞ்சுதான் வச்சுக்கிட்டு இருந்தாரு. மனைவியோட அனுமதியோடு தான் இன்னொரு பெண்ணை சேர்த்துக்கிட்டாரு. மனைவி மரணத்துக்கு பிறகுதான் அவங்க அது திருமணம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் வரலாறு. அதனால அவரோட ஒப்பிடாதீங்க நம்ம அடிக்கடி சொல்லுவோம். என்னத்துக்காகனா, இந்த மாதிரியான உறவு என்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துச்சுன்னா, அரசல் புரசலா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, சங்கீதா விஜயோட முரணில் இருக்காரு, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசிக்க மாட்டாங்க, மேனேஜர் மூலமாக தான் பேசுவாங்க, சங்கீதா அப்பப்போ திடீர்னு லண்டன் போயிடுவாங்க, அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க, அல்லது மகள் படிக்கிறதுனால மகளை போய் பார்க்க போயிடுவாங்க, கணவரோடு சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னு அரசல் புரசலா பல பேர் பல விதங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில முட்டா பையனா இருக்கான், அவன் ஏதோ அவன் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பேசுவான், அவன் முட்டு கொடுக்குறவன், விஜய்க்கு முட்டு கொடுக்குற கும்பல்ல அவன் ஒருத்தன். அவன் ஏதோ இவங்க ரெண்டு பேரும் சண்டையை பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே இப்ப பேசிட்டு திரியிறான்.
அங்கேயும் பார்த்தீங்கன்னா சங்கீதாவை தான் குறை சொல்லிட்டு இருக்கான். இவன் என்ன ஜென்மம் சோத்துல உப்பு போட தான் சாப்பிட்றானே தெரியல. சரி, அது அந்த கர்மத்தை விட்டு தள்ளுங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்து 21 இருக்குது அப்படின்னு சங்கீதா சொன்ன பிறகுதான் ஊர் உலகத்துக்கு ஆத்தன்டிகேட்டடா எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட, நம்ம இது நாள் வரைக்கும் விஜய் குறித்து இந்த மாதிரி கள்ள உறவு, திருட்டு பையன், நம்ம வந்து பொண்டாடிக்கு துரோகம் பண்றான்னு நம்ம பேசியிருக்கோமா? அப்படிலாம் பேசுறது இல்லை. ஏன்னா அப்படி பேசுறதுக்கான எந்த உரிமையும் நமக்கு இல்லை. அப்ப என்னைக்கு வந்து ரோட்டுக்கு வந்துருச்சோ, என்னைக்கு கோர்ட்டுக்கு வந்துருச்சோ, கோர்ட்ல இருந்து அந்த தகவல் வெளியில கசிஞ்சிருச்சோ, பொது வெளிக்கு வந்துருச்சோ, தன்னை தூய சக்தின்னு இந்த மாதிரி ஃப்ராடு சக்தியாக, மாய சக்தியாக, காம சக்தியாக, அயோக்கிய சக்தியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஜய் குறித்து பல்வேறு விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்த பிறகு அது குறித்து நம்ம கண்டிப்பா பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பெண்களை தப்பா வழி நடத்துறாரு இந்த விஜய். இந்த மாதிரி மோசமான நடத்தை உள்ள விஜயை நம்புகிற பெண்கள் சமூகத்துல எப்படி பார்க்கப்படுவார்கள்னா, அவர்களும் தப்பான பெண்களாக தான் பார்க்கப்படுவாங்க. விஜய் கட்சியில நீ இருக்கியா, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு பிரஜையாக, தமிழ்நாட்டு பெண்ணாக, இளம் பெண்ணாக, இன்னும் திருமணமாகாத பெண்ணா இருக்கியா? திருமணமாகாத பெண்ணா, ஏன் குறிப்பா திருமணமாகாத பெண்ணா இருக்கன்னா, உனக்கு நாளைக்கு திருமணம் நடக்கணும்னா நீ யாரு, எந்த கட்சியில இருக்கிற, விஜய் கட்சியில இருக்கனா உனக்கு புருஷனே வரமாட்டான், கல்யாணமே நடக்காது, பிரச்சனைல மாட்டிப்ப. ஏன்னா இது பூரா வந்து கள்ளத்தனமா, திருட்டுத்தனமா வந்து பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற வேலையை பொது வெளியில பகிரங்கமாக சோடி போட்டுக்கிட்டு, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ஒரே மாதிரி ஒரு பழைய வண்டியில வந்து இறங்குற இந்த மாதிரியான ஒரு விஷயத்த எப்படி நம்முடைய கல்ச்சர் ஏத்துக்கும்? நம்முடைய வந்து குடும்பங்கள் எப்படி இதை ஏத்துப்பாங்க? இப்போ தன் பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், விஜய் கட்சியில் அந்த பொண்ணு இருக்கான்னா நிச்சயமா அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. உண்மையிலே அந்த பொண்ணு அழகா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், அறிவு இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். அறிவு மட்டும் இருக்காதுன்னு வச்சுங்க. ஏன்னா விஜய் கட்சியில இருந்தால் அறிவு இருக்காது, அது தற்குறியாக தான், தற்குறி முண்டமாக தான், தண்டமாக தான் இருக்கும் அது. அதனால உங்களுடைய வாழ்க்கையே வீணா போயிடுமே. இல்லைன்னா கட்சியில பையன் இருக்கானா, அவன் பொண்டாட்டி ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணோட சுத்துறது ஈஸி, எங்க அண்ணனே பண்ணியிருக்காரு, நானும் பண்ணுவேன்ட்டு. அதனால இவன் விஜய் கட்சியில இருக்கானா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. பொண்ணுக்கு திருமணமும் நடக்காது. பெண்களுக்கு, விஜய் கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு திருமணமும் நடக்காது. விஜய் கட்சியில் இருக்கிற ஆண்களுக்கு பெண்களும் கிடைக்க மாட்டாங்க திருமணத்துக்கு. அதுதான் நம்முடைய ஆதங்கமாகவும் பயமாகவும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து பெண்கள் தான் வீட்டு பெண் வந்து போற இடத்துல நிம்மதியா லைஃப் என்ஜாய் பண்ணணும், திருமணம் பண்ணி கொடுக்குறது, அவங்க சந்ததி அடுத்தடுத்து வளரணும், பிள்ளைகள் பிறக்கணும், அவங்க நல்ல வசதி வாய்ப்போடு 64 செல்வங்களையும் பெற்று நல்லா இருக்கணும்னு தான் வாழ்த்துவாங்க எல்லாருமே, பெரியவங்கல இருந்து எல்லாரும் வாழ்த்துவாங்க. ஆனா இந்த தற்குறி கட்சியில இருந்தா இவ்வளவு பிரச்சனை இருக்கே. ஏன்னா தலைவனே தப்பா இருக்கானே, தலைவனே பொண்டாட்டியே மதிக்கல, ஒருத்தே இல்லைன்னு பேசுறான். 26 27 வருஷம் குடும்பம் நடத்தி 2 பிள்ளைய பெற்ற பிறகு பொண்டாட்டியே ஒருத்தர் இல்லைன்னு பேசுறான். நடிகையோட சுத்தி திரிறான், ஜோடி போட்டு திரிறான். கேட்டா அது நட்புனுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 10 பேரை கையில வச்சிருக்கான். இந்த மானங்கட்ட கும்பலும் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கட்சியில இருக்கிறவனுடைய லட்சணம் இப்படிதான் இருக்கும்னு அவருடைய பர்சனல் வாழ்க்கை, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நடக்கவே நடக்காதுப்பா. வேலைக்கு போற இடத்துலையும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும், ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். அங்கேயும் பெண்கள் வந்து பேசுவதற்கு பயப்படுவாங்க. ஒருவேளை வேலை செய்யற இடத்துல விஜய் ரசிகர் ஒருத்தர் போய் வேலைக்கு சேர்றாருன்னு வச்சுங்களேன், அங்க ஒரு பெண்ணோட பேசிட்டாருனாவே தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பெண்கள் பேசுவதற்கே பயப்படுவாங்க. ஐயோ இவன் டேஞ்சர், நம்ம வந்து கொஞ்சம் பேசிட்டா நம்மளை ஏதாவது வந்து இவனை வச்சு நம்மளையும் வச்சு தப்பா பேசிடுவாங்கன்னு பயத்துல பயப்படுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுற விஷயம். ஆனா இது எதுவுமே விஜய்க்கு எந்த கவலையும் இல்லாம அது என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் பேசிட்டு இந்த போய் ஒளிஞ்சிட்டாரா. நேர்காணல்னு ஒன்று நடத்தியிருக்காரு. நேர்காணல் எதுக்கு? அப்ளிகேஷன்ஸ் பெருசா திரும்பி வரவே இல்லை, பணம் எவனும் கட்ட வரல. இன்னைக்கு வரைக்கும் 234 தொகுதியில வேட்பாளரே கிடையாது. கிடைச்சிருக்கிற ஆட்களும் ஒரு 10-15 பேரை செட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஜால்ரா அடிக்கிறவன், கூட சுத்துறவன், கோஷம் போடுறவன், யாருன்னா இந்த ராஜமோகன் ஒரு ஆள் வாங்கின காசுக்கு மேல கூவிட்டு இருக்கான். அப்படி என்னதான் காசு கொடுக்குறாங்கன்னு நமக்கும் தெரியல. பேசுறது பூரா பொய்யுங்க. அது மாதிரி ஆதவன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் ஆதவன்னு சொல்றதை விட அவன் அமாவாசைன்னு சொன்னதான் கரெக்டா இருக்கும். 420 அமாவாசை. அவன் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் காரில் வரும்போது அதை ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தாரு, ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சர்வசாதாரணமாக முதல்வர் ஸ்டாலினையும் திமுக அரசாங்கத்தையும் குறித்து அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கான். ஆனா அடிப்படையில இவன் யாரு அப்படின்னா நல்லாவே தெரியும். இவனுடைய வாழ்க்கையிலே இவன் பெரிய துபாகூரா தான் இருந்திருக்கான். அந்த பெண்ணையே, இவன் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணைய ஏமாத்தி
மோசமாக வந்து நல்லவன் மாதிரி நாடகம் மாதிரி தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். அப்புறம் மாமனார்கிட்ட வந்து காசு வாங்கியிருக்கான். அதாவது நான் வந்து இல்லைன்னு எனக்கு பணம் பிரித்து கொடுக்கலன்னா நம்ம பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன்னு மிரட்டி தான் வாங்கியிருப்பான். ஏன்னா இவன் அவ்வளோ நல்லவன் கிடையாது. ஏன்னா அவங்க மச்சானே சொல்கிறாப்புல சார்லஸே வந்து இவன் 420ங்க ஏமாத்து பேர் வழியா என்னுடைய வீட்டில் வந்து பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான், துரோகி இவன், அதனால தான் இவனை வந்து நாங்கள் விரட்டி விட்டோம், இவனுடைய அரசியலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, இவன் ஏதாவது பேசி ஏதாவது சிக்கனா மாட்டினானா நாங்கள் பொறுப்பு கிடையாதுன்னு முதல்ல கை கழுவி விட்டாங்க. விஜய் சுற்றி இருக்கிற எல்லாருடைய லட்சணமும் அப்படிதான். செங்கோட்டையும் செல்லா காசா போயிட்டாரு, அவரையும் வந்து எடப்பாடி துரத்தி விட்டாரு, போக்கிடம் இல்லாமல் இங்கே வந்து சேர்ந்துருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் டெபாசிட் வாங்க மாட்டாருன்னு இப்போ இருக்கிற நிலவரம். இது கட்சியோட லட்சணம். குஷி ஆனந்த் சொல்லவே வேணாம், அவருக்கு பணம் தான் பிரதானம். இப்போ பணம் எவன் கொடுக்குறான்னா அவனுக்கு போஸ்டிங் போடுவார், அதுக்குள்ளே உள்ள இன்டர்னல் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இது கட்சி கிடையாது, ஒரு கம்பெனி, சீட்டு கம்பெனி அடிக்கடி நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் உண்மை. இது வந்து தாவேக்காவுடைய லட்சணம். இன்னைக்கு அதுதான் வந்து பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு நாஸ்டாடாம் மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜி ஒரு பதிவை போட்டிருக்காரு, அதுவும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பதிவை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பதிவு, என்ன நடக்கும்? 26 தேர்தலில் என்னப்பா இது 4 முனை போட்டி ஆகி போச்சு. ஒரு பக்கம் வந்து திமுக அணி நிற்குது, இன்னொரு பக்கம் அதிமுகவும் பாஜக சேர்ந்து ஒரு அணி நிற்குது, இன்னொரு பக்கம் சீமான் ஒரு அணியாக நிற்கிறாரு. வாங்க ஆட்சியில் பங்கு தரேன், உங்களுக்கு அதை தரேன் இதை தரேன்னு கையை விரிச்சு கூப்பிட்டு பார்த்தோம். ஒரு பைய கூட ஒருத்தம் கூட வரல. ஏதோ ஒரு கட்சி போய் சேர்ந்துச்சு, நாங்கள் தேர்தலில் போட்டியிடாதுங்கன்னு சொல்லி இஸ்லாமிய கட்சி ஏதோ ஒன்று அவருக்கு ஆதரவு கொடுத்ததா சொன்னாங்க. எனக்கு தெரியல, இன்னைக்கு தான் தெரியுது, ஓ இந்த கட்சி ஆதரவு கொடுத்துருந்து போல இருக்குப்பா அப்படின்ட்டு. என்னன்னா அந்த கட்சி திடீர்னு விஜய் விட்டு வெளியே வந்துருச்சு. நாங்கள் வந்து விஜய் கொடுத்த ஆதரவை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொடுக்கிறோம், திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு சீட்டு கொடுத்தா நாங்கள் எலெக்ஷனில் கூட நிற்கிறோன்றாங்க. இதுதான் விஜய் கட்சியோட லட்சணம். இந்த மாதிரி 4 முனை போட்டி, தனியாக நின்னாலும் நின்று தானே ஆகணும் எலெக்ஷனில். ஸோ 4 முனை போட்டியாக இருக்க யார் ஜெயிப்பாங்க, என்ன நடக்கும் ஒன்றுமே புரியலையே. மக்கள்லாம் தெளிவாக இருக்காங்களே, நம்ம வந்து சொல்கிற எதையும் மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்களே. தாய்மாமன் சீர் சொல்கிறோம், டே முதல்ல புருஷனாக இருக்கா அப்புறம் தாய்மாமன்லாம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நல்ல அப்பாவா இருறா அப்புறம் வந்து எங்களுக்குலாம் அண்ணனா இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பெண்களே நம்மளை ஆராதித்து கொண்டாடின பெண்களே இப்போ கழிவு ஊத்துறாங்களேன்னு விஜய் வந்து உண்மையிலேயே வந்து, அதாவது விஜய்க்கு அறிவு கொஞ்சமாவது இருந்திருந்தா இல்லை இருக்குதுன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் ஏன் வருதுன்னு யோசித்து பார்க்கணும். அதை யோசித்து பார்ப்பாரா நமக்கு தெரியல வச்சுங்களேன். ஆனால் இவர் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குற ஆள் யாருன்னா திரிஷா தான். திரிஷா வந்து நினைச்சிருந்தா இந்த சர்ச்சையிலேருந்து திரிஷா தப்பிச்சிருக்கலாம். இப்போ பார்த்திபன் ஒரு பக்கம் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. அவரை வந்து இந்த அம்மா ரொம்ப திட்ட ஆரம்பிச்சோடனே 3ஆம் தர பதிவுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு, நீ வேஸ்ட்டு, நீ மூணாவது ஆள், நீ 3ஆம் தர பதிவுனா எவ்வளோ கேவலம் தெரியுமா, அசிங்கம். திரிஷா வந்து இன்னும் அடி வெளுப்பார் போல இருக்கு வார்த்தையால். அது எங்கே போய் நிற்கும் எப்போ ஸ்டாப் ஆகலாம் தெரியாது. பார்த்திபன் களத்தில் இறங்கிட்டாரு, ஒரு பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு இடையில இந்த அந்த நாஸ்டாடாம் மாதிரி வந்து ஒருத்தர் வந்து கிளம்பி வந்திருக்காரு, பிரசாந்த் கினின்னு சொன்னல. இப்போ அந்த ட்வீட்டுக்கு வந்துடுறேன். விஜய் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யாரும் போயிடாதீங்க. ஒருத்தர் வீணா போகிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னா திரும்ப விஜய்க்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். எப்படியாவது புரிஞ்சுக்கோ, நீ சூடு சொல்றா கொஞ்சமாவது வரட்டும், நீ பண்ணுறது பூரா தப்பாக இருக்குன்னு உனக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி முன்னாடி நின்று பாரு, நீ என்ன தப்பு பண்ணுறன்னு அப்போ தான் உனக்கு புரியும், உன் முகம் காட்டி கொடுக்கும். உனக்கு நடிகனாக இருக்கும்போது சினிமாவில் மட்டுமே நடிக்கும் போது உன்னுடைய முகம் எப்படி இருந்துச்சு, இப்போ அரசியலில் நடிக்க ஆரம்பிச்சப்போ உன் முகம் மூஞ்சி எப்படி இருக்குன்னு நீ கண்ணாடி முன்னாடி நின்று பாருப்பா அப்படின்னு அடிக்கடி டெய்லி நம்ம பேசுகிற எல்லா வீடியோலையும் ஏன் விஜய் கொண்டு வந்து வைக்கிறோம்னா, நமக்கு நீ இதெல்லாம் செய்கிறேன்னு ஜால்ரா அடிக்கிறவங்க மாதிரி சொல்ல தெரியாது, நமக்கு மூஞ்சிக்கு நேராக சொல்ல தெரியும். அதனால தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பிரசாந்த் கினி மேட்டருக்கு வருவோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎம்கே வந்து 26வது வருஷம், அதாவது 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ல எப்படி வந்து இருக்கும் அப்படின்றத அவர் கணிச்சிருக்காரு. அதாவது மார்ச் மாதம், இதே இந்த மாதம் தான் 25ல் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு, 23லேயே ஒரு பதிவு போட்டிருக்காரு, இப்போ 25ல் ரொம்ப வில்லாவரியாக எழுதியிருக்காரு. 26 மார்ச் 25ல் அந்த பதிவை எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து டெஃபினட்டா பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க வந்து ஒரு கெயின் பண்ணுவாங்க, கண்டிப்பாக கெயின் பண்ணுவாங்க.
அப்படி கெயின் பண்ணும்போது இந்த வாட்டி அண்ணாமலை அவருக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அண்ணாமலை அவர் வெற்றி கிடைக்கிற என்ன அர்த்தம்னா, நிச்சயமா அவர் எம்எல்ஏவா நிப்பார் போல இருக்கு. நின்னாருன்னா அவர் ஜெயிப்பாருன்னு இந்த அஸ்ட்ராலஜி வந்து சொல்றாரு. கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு. தளபதி விஜயினுடைய பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கும் சொல்லியிருக்காரு. தளபதி விஜயனுடைய பார்ட்டி 26 தேர்தல்ல எந்த விதமான எஃபெக்டும் கொடுக்காதான், எந்த விதமான விஷயமோ அதனால் எந்த பலனும் இல்லை அப்படின்னு. அந்த நான் ஜோசியத்தை நம்புறது இல்லைங்க, அஸ்ட்ராலஜியை நம்புறது இல்லை. ஆனா இன்னைக்கு அது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அதனால வந்து அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம். பெருசா இம்பாக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை விஜய் தனியா நின்னார்னா அவர் ஒன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் பார்ட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் 2 பேர் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் இருக்கிற ஆட்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அப்போ சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கும். இந்த 234 தொகுதி நம்ம தான் அடுத்த முதல்வர் திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாருல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சிங்கிள் டிஜிட்ல தான் ஒருவேளை ஜெயிச்சாலும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் சொல்றாரு எம்கே ஸ்டாலின் வில் பிகம் சிஎம் அகெயின்னு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, மீண்டும் 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக அரியணையில் உட்காருவார்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை நான் சொல்லலை, அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி சொல்ற, இது ஒரு அஸ்ட்ராலஜி சொன்ன ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு 28 வந்து 2028 அவருக்கு உடல்நல குறைவு ஏற்படும். அந்த நேரத்தில் வந்து டெப்டி சிஎம்மா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக வந்து உட்காருவாரு. முதல்வர் ஆன பிறகு அதுக்கப்புறம் திமுக டவுன்ஃபால் ஆகும்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் சொல்லும்போது அதையும் சொல்லணும் இல்லை நம்ம. அவர் சொன்னது, நான் சொல்லலப்பா, அவர் சொன்ன விஷயம் திமுக சரிவை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவர் சொன்ன அந்த ட்வீட்டினுடைய சாராம்சம். ஆனா இந்த ட்வீட்ல அவர் சொல்ற விஷயத்துல எது உண்மை இருக்கோ இல்லையோ, நிச்சயமாக விஜய் கட்சி பெருசா ஜெயிக்காதுன்றதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். எடப்பாடி பிஜேபியோட சேராம இருந்தாலும் எடப்பாடி கொஞ்சம் சீட்டை ஜெயிப்பார்னு நம்ம முதல்லயும் சொல்றோம், இப்பவும் சொல்றோம். கடந்த தேர்தலே எடப்பாடி தன்னை வந்து நிரூபிச்சிருக்காரு. எம்ஜிஆர் கிடையாது, ஜெயலலிதா கிடையாது. எடப்பாடி முகத்தை வச்சுக்கிட்டு 66 இடங்களை வெற்றி பெறுவது என்பது பெரிய ஒரு வெற்றி தான் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும். அது காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் கண்டுபிடிச்ச, ஜெயலலிதா கட்டி காப்பாத்தின அந்த ரெட்டை சின்னம் தான். அந்த சின்னம் இருக்கிற வரைக்கும் எடப்பாடிக்கு ஒரு பெரிய மவுஸ் கிடைக்கும். அதிமுக என்கிற பேரும் ரெட்டாலையும் இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய மவுஸ் கிடைக்கும். அந்த அடிப்படையில அவருக்கு அந்த வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவர் எழுதியிருக்கலாம். நமக்கு ஏற்கனவே நம்மளும் அதை தான் சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். அதனால நம்ம அஸ்ட்ராலஜி எல்லாம் கிடையாதுங்க, நம்ம ஜோசியர்லாம் கிடையாது. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச அரசியலை, அது அரசியலையே உற்று கவனிக்கிறவங்களால ஈஸியா நம்ம தனிச்சு சொல்லிட முடியும். ஏன் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக உட்காருவாருன்னு எல்லாருமே சொல்றாங்க, நம்மளும் சொல்றோம் அப்படின்னா, அந்த அணியில இருந்த யாருமே உடஞ்சி வெளியில போகல. 1, அடிஷ்னலாக அந்த அணிக்கு சில பேர் வந்திருக்காங்க. 2, இன்னைக்கு வந்து மக்கள் மன்றத்துல திமுக வந்து 2021 ஆட்சியை பிடிச்ச பிறகு, அதன் பிறகு அவர்கள் செய்த பல்வேறு நலத்திட்ட பணிகள் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. அதனால் சாமானிய மக்கள், கட்சிக்காரங்களுக்குள்ள 1008 முரண் இருக்கும் நிச்சயமா. ஏன்னா அவனு சம்பாதிக்க விடல, அவனுக்கு பெருசா கிடைக்கிற, அவனுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கும். சீனியர்களுக்கு வருத்தங்கள் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அடுத்த முறை சீட்டு கிடைக்கிறதுக்கு பெரிய சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு. ஆனா அடிப்படையில மக்கள் கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை இந்த செயல்கள் வந்து செஞ்சிருக்குது. நான் முதல் திட்டமா இருக்கலாம், அல்லது வந்து பெண்களுக்கே கொடுக்குற அந்த உரிமை தொகை விஷயமா இருக்கலாம், இலவச அந்த பஸ் பயணம் இருக்குல்ல, அது வந்து விடியல் பயணம் சொல்லப்படுகிற பெண்களுக்கான பயணம் அந்த விஷயமா இருக்கலாம், அல்லது வந்து மாற்றுத்திறனாளி கொடுக்குற அந்த தொகையை உயர்த்தி கொடுத்த விஷயமா இருக்கலாம், அப்புறம் விளையாட்டு வீரர்களுக்கு செஞ்சிருக்கிற பல்வேறு விஷயங்களா இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களே பெருசா பட்டியல் போட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. இந்த திட்டங்களால் மக்கள் ஈர்க்கப்பட்டு அவங்களுடைய அந்த அவங்களுடைய வாக்குகளை நிச்சயமாக திமுக கொடுப்பாங்கன்னு அவங்க நம்புறாங்க. திமுக அது மாதிரி கட்சிக்காரனா இருக்கிறவங்க அந்த கூட்டணி உடையாம இருக்கிறதுனால, நமக்கு இன்னைக்கு வந்து நாம இந்த கூட்டணியை ஜெயிக்க வச்சாதான் நம்ம அடுத்த கட்டத்தை நகர முடியும். பாஜகவை தடுக்கணும்னா
திமுக தான் ஒரே வழி அப்படின்னு நினைக்கிறவங்க, பாஜக என்கிற ஆக்டோபஸ் கரங்களால் அழிவை வந்து கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற மதவாத சக்தியாக இருக்கிற, மதத்தின் பேரால் நாட்டை துண்டாட நினைக்கிற அந்த சக்தியை வளரவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக திராவிட கட்சியாக இருக்கிற திமுக தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அதிமுக வந்து பாஜகவோட அணி சேராமல் இருந்திருந்தால் அப்படி யோசிக்கிறவங்க அதிமுக பக்கமும் ஓட்டு போட்டிருப்பாங்க. அது எப்ப பாஜகவோட சேர்ந்துருச்சோ அப்பவே அவங்களும் வந்து அரசங்கியா இருந்தவங்க முழு சங்கியா மாறிட்டாங்க. அந்த அடிப்படையில் அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போச்சு. இப்போ அதனாலதான் வந்து திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அஸ்ட்ராலஜி வந்து சொல்லியிருக்கலாம். இதை வந்து நம்ம சொன்னோம்னா திமுகவுக்கு சாதகமாக பேசுறோம்னு நினைப்பீங்க. அப்படி இல்லைங்க. நீங்க வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரியும். நீங்க வாக்காளராக இருந்தீங்கன்னா 21 ஆட்சிக்கு வரும்போது, ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும்போது அவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்லிட்டு அவர் தலை நிமிர்ந்து அப்படி வந்து அப்படி பார்க்கும்போது அவர் எப்படி நிமிர்ந்து பார்த்தாரோ அது மாதிரி தமிழ்நாடு வந்து நிமிர்ந்து இருக்கிறது என்பதுல பல விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். ஒன்றிய அரசாங்கத்தோடு பெரும் முரண். நமக்கு கவர்னரா இருந்த ரவி, அவர் இப்ப வந்து மேற்கு வங்கத்துக்கு துரத்தி விட்டாங்க. அவர் இங்க பண்ண அட்ராசிட்டி, அயோக்கியத்தனம் எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய எந்த நிதியும் நமக்கு வழங்கல. மழை புயல் என்ன வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் நமக்கு ஒத்த பைசா கொடுக்காம நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து கடுமையான ஒரு நிதி பற்றாக்குறையில வச்சிருந்தாலும், அவர் 2021 இங்க வந்து பொருளாதார வளர்ச்சி என்பது ரொம்ப அதலபாதாரத்தில் கடந்துச்சு. இந்த 4.5 ஆண்டு காலம், இந்த 5 ஆண்டு காலத்துல அந்த வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட 11% மேல, கிட்டத்தட்ட 12% அளவுக்கு உயர்ந்து மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு என்பது தொழில்துறையிலும் சரி பல்வேறு விஷயங்களையும் நல்ல நிலைமைக்கு வளர்ந்துருக்குன்னு ஒன்றிய அரசாங்கமே அந்த துறைகளே பாராட்டுகிற அளவுக்கு மாறி இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஸ்டாலினும் அவரோட இருக்கிற அந்த அதிகாரிகள் தான். ஸ்டாலின் மட்டுமே பண்ணிட்டாருன்னா அதிகாரிகளே அவர் வந்து அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அவர் அதை செய்யறாரு, திரும்ப வந்து அவர் சொல்றாரு, அதிகாரிகள் அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பெரிய சிக்கல் வந்து பெரிய அளவுக்கு இது வந்து பிரச்சனைகளாக எதுவுமே மக்கள்கிட்ட போய் சேரல. சின்ன சின்ன குறைகள் இருக்கதான் செய்யும், அது எல்லா கவர்மெண்ட்லயும் இருக்கும். அந்த அந்த குறைகள் எல்லாம் களைவதற்கான வேலையை தொடர்ந்து ஆட்சிகள் வந்தாதான் கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில இந்த ட்வீட் இப்போ வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து நிறைய பேருக்கு வயிற்றுல புளிய கரைக்கும். என்னடா யாரா, இத்தனைக்கும் அந்த ட்வீட் போட்டவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல, அல்லது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா மாதிரி தென் மாநிலத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர் வந்து நார்த் இந்தியன். ஒரு நார்த் இந்தியன், ஒரு அஸ்ட்ராலஜி. அவர் தன்னை வந்து தன்னுடைய அந்த முதல்ல எக்ஸ் ஓபன் பண்ணோன்னே இன்னார் பேரு இவர் இன்னாரெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதுல வந்து டைம் டிராவலர்னு போட்டிருக்காரு. அதாவது காலத்தை கணிக்கக்கூடியவர். நான் வந்து முன் காலத்துல போய் பார்த்தேன், வருங்காலத்தையும் போய் பார்த்துட்டு வரேன், நான் டைம் டிராவலர்னு போட்டிருக்காரு. நான் அந்த பதிவை போடும்போது நீங்க பார்த்துருவீங்க அது யார் பேர் என்னன்னு பார்த்து நீங்க நிச்சயமா எக்ஸ்ட்ராலத்தை போய் தேடுவீங்க. தேடும்போது அவர் இன்னும் நிறைய போட்டிருக்காருங்க. நம்ம கிரிக்கெட் விளையாட்டை பத்திலாம் நிறைய என்ன நடக்கும், யார் ஜெயிப்பாங்க அப்படிலாம் போட்டிருந்தாரு. நமக்கு அந்த விளையாட்டுல பெரிய ஆர்வம் இல்லாதனால அந்த பதிவை நம்ம சொல்லலை. அரசியல் பிளஸ் சினிமா இது ரெண்டையுமே அவர் வந்து பதிவாக போட்டிருக்காரு. நார்த் இந்தியனா இருக்கிறவருக்கு விஜய் கட்சியை பத்தி தெரியுதுன்னா எவ்வளவு தூரம் அவர் வந்து கட்சியை கொண்டு போய் இந்த கட்சியோட லட்சணம் எங்க தெரிஞ்சிருப்பாங்க. 40 பேர் செத்த பிறகு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த நடிகர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரப்போ இவரை பார்க்க போனா ஈஸியா சாவச்சிருவாங்க போல இருக்குது அப்படின்னு பேராகி போச்சு. விஜய் வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் இன்னைக்கு எவன் சாவ போறானோ, எவன் மண்டை உடைய போதோ, யாரு மண்டை வந்து புழக்க போதோ, எங்க எத்தனை பேர் உழுந்து வார போறானோ, ஆம்புலன்ஸ் பறக்குமோன்னு ஒரு பதட்டம் ஏற்படுத்துகிற லெவலுக்கு விஜய் தன்னுடைய புகழை பரப்பி இருக்கிறார். அந்த கரும்புள்ளி அவருக்கு சாகர வரைக்கும் இருக்கும். விஜயனுடைய இறுதி காலம் வரைக்கும், விஜயனுடைய காலத்துக்கு பிறகும் இந்த 41 மரணங்கள் குறித்து பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா திட்டமிடாத ஒரு கேவலமான ஒரு அரசியலை பண்ணும்போது இந்த சம்பவங்கள் எல்லாம் அவருக்கு பெரும் பின்னடைவை தான் தரும். அதனாலதான் அவருக்கு வாய்ப்பே இல்லை, சிங்கிள் டிஜிட்டுக்கு கூட வாய்ப்பு இல்லை, அப்படி பண்ணாலும் சிங்கிள் டிஜிட்டா தான் இருக்கும்னு சொல்லி அந்த அஸ்ட்ராலஜி சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடக்கும்லாம் தெரியாதுங்க. ஜோசியத்தின் மீதோ மற்ற விஷயங்கள் மீதோ எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. மக்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த பல்வேறு நலத்திட்டங்களின் அடிப்படையில் இந்த ஆட்சி தொடரணும்னு விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது, அதை சொல்றோம். மற்றபடி வந்து மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி தீர்ப்பு கொடுப்பதற்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. அதுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அதுக்குள்ள இன்னும்
விஜய் எவ்வளவு தூரம் எக்ஸ்போஸ் ஆகுறாரு, எடப்பாடி எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து அடையாளப்படுத்தப்படுறாரு, பிஜேபியோட தில்லுமுள்ளுகள்லாம் இன்னும் எவ்வளவு தூரம் வரப்போகுது, என்ன நாடகம் ஆட போறாங்க, இன்னும் கிட்டத்தில் நெருங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் நீ போக போக தான் தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது அது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேச போறோம் இல்லையா. இந்த வீடியோவை நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.